முக்குளத்தூர் புலிப்படை போன்ற இது போன்றான கட்சிகள்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு? எப்படி அவங்க களத்துல செயல்படுறாங்க? 2 பெருங்கட்சிகள் தான் இன்னைக்கு போட்டி. ஒண்ணு திமுக கூட்டணி, இன்னொன்னு அது அதிமுகன்னு சொல்ல முடியாது, என்டிஏ கூட்டணி. அப்படித்தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இப்ப 2 பெரும் கட்சிகள் அந்த கூட்டணிக்கு தான் இன்னைக்கு போட்டி. 2 கூட்டணிகளிலுமே சின்ன கட்சிகளுக்கு சில நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. தேர்தல் காலங்களில் தான் அவர்கள் வந்து லைம் லைட்டுக்கு வருவாங்க. அவர்கள் பெரும்பாலும் சாதிய சமூகத்தை பின்புலமாக கொண்டவர்கள் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கருணாசுடைய முக்குளத்தோர் புலிப்படை என்பதும் அதன் அடிப்படையிலானதுதான். சின்ன சின்ன கட்சிகள், பகுஜன் சமாஜ் அவர்கள் பெரிய கட்சிகளாக இருந்தா கூட தமிழ்நாட்டு சின்ன கட்சி தான். அதே மாதிரி சங்கத்தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி கூட அதிமுக சீட்டு கொடுத்தாங்க. அவர்கள்லாம் முத்தரையர் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி. இப்படி ஏதாவது ஒரு சமூகத்தை பின்புலமாக கொண்ட கட்சிக்கு ஒரு சீட் கொடுப்பாங்க. முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவராக இருப்பவர் நடிகர் கருணாஸ். இப்ப இவர் எப்படி ஆக்டிவேட் ஆனாரு அப்படின்னா, இவர் 2016 திடீரென்று ஜெயலலிதா அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க. சொல்ல போனா இவர் வந்து ஒரு முக்குளத்தோர் புலிப்படை என்று 2009 ஒரு சமூகம் சார்ந்த பணியை செய்து கொண்டிருந்தவர்.